ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எந்தெந்த டீமு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீடியோ பண்ணுறதுலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி பர்சனலாக மெசேஜ் பண்ணி நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, தொடர்ந்து நம்ம பண்ணுங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம். சரி, கம்மிங் பேக் கிரிக்கெட். இப்போ யாராருக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் வர்சஸ் லக்னோ. இது எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் நடக்குது. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 203 ரன்ஸ். இங்கே வந்து போலிங் ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா 40 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 விக்கெட்ஸ். ஒரு பேலன்ஸ்டாக பவுலிங்க்கும் அண்டு ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ வாங்க வின்னிங் ஃபேக்டர்ஸ் பார்த்துலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வின்னிங் ப்ரெடிக்ஷன் பண்ணுறது வந்து ராங்காக போகுது நினைக்கலாம். நீங்கள் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறது பண்ணலாம். ப்ரெடிக்ஷன் தப்பாக போகலாம், கேம் சேஞ்சர்ஸ் தப்பாக போகலாம். பட் எந்த டீம் வின்னிங் ஃபேக்டர்ஸ் கரெக்டாக கிளிக் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் வின் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இருக்குது. அதுதான் வின்னிங் ஃபேக்டர்ஸு தப்பாக போனதா சரித்திரமே கிடையாது. சரி வாங்க வின்னிங் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 55 to 65 ரன்ஸ் அடிச்சிடணும். ஒரு விக்கெட்டு விழுந்தாலும் சரி, ஓகே. விக்கெட் இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்த 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 ரன்ஸ் அடிக்கணும். ஒரு 2 விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல. அடுத்த 4 ஓவருக்கு 40 ரன் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல. அடுத்த 6 ஓவருக்கு எப்படியும் 65லேருந்து 70 ரன் வந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி வின்னிங் பேட்டர்ஸ் கிளிக் பண்ணுற டீம் தான் வின் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இருக்குது. சரி வாங்க நம்ம லைனப் நம்ம பார்த்துடலாம். எஸ்ஆர்எஸோட லைனப் நம்ம பார்த்துடலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், ஹென்ரிக் கிளாசன், அங்கித் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சலீல் அரோரா, ஹர்ஷ் துபே, ஹர்ஷல் பட்டேல், ஜெயந்த் உடன்கட்டு, டேவிட் பைன். இம்பேக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா இஷான் மலிங்கா. டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடுவார். நாளைக்கு தான் அவர் தான் அடிக்க போகிறாருன்னு தோணுது. அபிஷேக் சர்மாவும் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ பார்க்கலாம் அப்படின்னு. இஷான் கிஷன் ஃபஸ்ட்டு மேட்ச்சே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2வது மேட்ச்சும் 38 ரன்ஸ் அடித்தார். ஸோ அதே ஃபார்ம் தான் அவர் கண்டினியூ பண்ண போகிறாரு. அவங்க பார்க்கலாம். ஹென்ரிக் கிளாசன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் அடிக்க போகிறேன் நாளைக்கு அப்படின்ட்டு. பார்க்கலாம் அவர் எப்படி அடிக்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் ஹோம் கிரவுண்டில் தான் ஆடுறாங்க. ஸோ அவருக்கு ஒரு மோஸ்ட்லி சப்போர்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். நிதிஷ்குமாருக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் சான்ஸ் இருக்குது. சலீல் துபே, ஹர்ஷல் பட்டேல் பவுலிங் நல்லா போடக்கூடாது. ஜெயந்த் உடன்கட், இது யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்ஷல் பட்டேல் உடன்கட். இஷான் மலிங்கா இம்பேக்ட் பிளேயர் சேர்த்து அவர் ஒரு நல்ல க்ரூஷியல் விக்கெட் எடுத்து மேட்சை திருப்பக்கூடிய சான்சஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம் என்னன்ட்டு. டேவிட் பைன். வாங்க லக்னோவோட லைனப் நம்ம பார்த்துடலாம். மிச்சில் மார்ஸ், அக்ஷத் ரகுவன்சி, ஏடன் மார்க்கம் ஓப்பனிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆயுஷ் பதானி, நிக்கோலஸ் பூரான், அப்துல் சமத், முகேல் சௌத்ரி, ஷபாஸ் அகமது, முகமது சமி, ஹென்ரிக் நார்ச், மொஷின் கான். இவங்க பிரின்ஸ் யாதவ் இம்பேக்ட் பிளேயராக இருப்பாங்க. மிச்சில் மார்ஸ் பார்த்தீங்கன்னா அவரும் பவர் பிளேயராக நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ரகுவன்சி ஒரு எப்படின்னு தெரியல, புது பிளேயர் ஆட வைப்பாங்களான்னு தெரியாது. ஏடன் மார்க்கம் அவர் ஆடுவாரா இல்லை பிரின்ஸ் யாதவ் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பவுலிங்கில் க்ரூஷியல் போட்டு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. டெத் ஓவர்ஸும் நல்லா போடுவார். ஏடன் மார்க்கம் அடிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஆயுஷ் பதானி ஒரு ஹேங்கர் மாதிரி ஆடுவார். ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் மாதிரி ஆடி ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நிக்கோலஸ் பூரன் பார்த்தீங்கன்னா சரியாக இந்த வாட்டி மாட்டல. அவருக்கு மாட்டிச்சுன்னா பெரிய ஸ்கோருக்கு போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். ஷபாஸ் அகமது, முகமது சமி நல்லா ஒரு கீ ஃபேக்டர்ஸ் பவுலிங் நல்லா விக்கெட் எடுக்கிற சான்சஸ் இருக்குது. மொஷின் கான் பார்ப்போம். தென் லைனப்பு இவங்களுக்கு கேம் சேஞ்சஸ் யாருன்னு பார்த்துடலாம். எஸ்ஆர்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அவர் பேட்டிங்கில் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. நாளைக்கு என்னமோ ஒரு பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னோவில் பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஸ், அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அடிக்கிறதுக்கு தான். பார்க்கலாம். வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் 55% கொடுக்குறேன். லக்னோவுக்கு வந்து 45% கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போயே சொல்கிற ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாக மாறலாம், கேம் சேஞ்சர்ஸும் மாறலாம். இதில் வந்து வின் ஃபேக்டர்ஸ் வந்து மாறதா சரித்திரமே கிடையாது. வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதேமாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணது, மெசேஜ் பண்ணது, பர்சனலாக மெசேஜ் பண்ணி சொன்னீங்க ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.